கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடியை திரும்பி பார்க்க வச்ச அந்த கிண்டியில் நடந்த ஒரு சம்பவம். கிண்டியில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்டோட பையன் டாக்டரை கத்தியால் 7 தடவை குத்திட்டு அங்கேருந்து தப்பிக்க சாதாரணமாக நடந்து போகும்போது அங்கே செக்யூரிட்டிஸ், அங்கே இருக்கிற மற்ற டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்கள வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு சின்ன ரீகேப். நம்ம ரீசெண்டாக அந்த விஷயம் பற்றி பேசியிருந்தோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய், அவங்களுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படலை, அவங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிற சில காரணங்களால அவரை, அந்த டாக்டரை கத்தியால குத்திட்டு அங்கேருந்து நடக்க முயன்ற அந்த பர்டிகுலர் பர்சன். அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட தாயோடைய பெரிய பையன். அவர் தான் இவ்வளோ 6 மாசமா இவங்களை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாமே வந்து அவர் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் வந்து பயங்கர டிஸ்பிரேஷன். அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, அம்மா மேல பயங்கர பாசம், அதனால அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, அவங்க வந்து இறந்துன்னு வந்துட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் ஒரு பக்கம் என்ன இருந்தாலும், இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடியுது. தாய் மேல இருக்கிற இவ்வளோ பெரிய தாய் மேல இருக்கிற பாசம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரீல்ல போஸ்ட் பண்ணிட்டு போறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோ எடுத்து மியூசிக் போட்டு ரீல்ஸ் போட்டு போயிட்டே இருக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். பட் அவரோட லைஃப்ல அவரோட இடத்துல நின்று பார்க்கும்போது ஒரு பக்கம் யோசிச்சு வருங்க. ஒரு பக்கம் அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் தன்னோட மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, ஒரு பக்கம் அம்மாவை பார்த்துக்கிறது, ஒரு பக்கம் தன்னோட மனைவின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாம இவங்க 2 பேருமே டேக் கேர் பண்ணிக்கிட்டு, அம்மாவை பயங்கரமா டேக் கேர் பண்ணிக்கிட்டே 6-7 மாசம் வேலைக்கே போகாம அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அப்போ இதெல்லாம் கரெக்டா? அவர் இப்படி பண்ணது கரெக்டா? அவர் கத்தியால குத்துனது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. நான் டெஃபினட்டா கிடையாது, ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்படி டாக்டருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆத்திர அவசரம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல கோவம், ஆத்திரம், அவசரம் எல்லாமே நம்மளோட மனக்குழப்பம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மற்ற விஷயங்கள் எதுவுமே யோசிக்க முடியாம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ற சில விஷயங்கள் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல குற்றங்களா மாறுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இவருக்கும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த டாக்டர் பத்தி பேசுவோம். அந்த டாக்டர் வந்து ஒரு பயங்கர 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர். அவர் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட அப்படி பேசியிருக்கலாமா, ரூடா பேசியிருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பேசியிருக்க கூடாது தான். ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் அவர் பேசியிருந்தால் அப்படி பேசியிருக்க கூடாது தான். அவர் பேசியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மீன்ஸ் அவங்க பர்டிகுலர் பேஷண்ட் ஸ்டாண்ட்ல அவர் ரூடா பிஹேவ் பண்ணாரு, ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா இல்லை அப்படின்ட்டு அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவர் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ரிப்பீட் அது தெரியாது. பட் இருந்தாலும் அப்போ உடனே இப்போ எல்லாருடைய பின் எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே இப்படிதான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு அலிகேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வைக்கிறாங்க. நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் ஒரு 1 month ஆயிருக்கும், 1 or 2 monthக்குள்ள ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல நான் வந்து டாக்டர்ஸ் பத்தி பேசியிருப்பேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் பத்தி பேசியிருப்பேன். அவங்க எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நான் வந்து பர்சனலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ரொம்பவே பொலைட்டா, ரொம்பவே கேரிங்கா தான் டாக்டர்ஸ் வந்து சோஃபார் நான் பார்த்த டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் அப்போ அதுக்கு எல்லா டாக்டர்ஸுமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல சில தவறுகள் ஏற்படதான் செய்யும். அந்த தவறுகள் கூட அவங்களோட பணி சுமை காரணமாக இருக்கலாம், அவங்களோட டெஸ்பிரேஷனாக இருக்கலாம், அவங்களோட மற்ற பர்சனல் ரீசன்ஸ்னால கூட அந்த பர்டிகுலர் கோவம் அதெல்லாம் வெளிப்படும். ஒருவேளை அதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு தான், தப்பு இல்லை அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவருக்கு அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அது நானும் தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பண்ணா அது நமக்கு தான் பேக் ஸ்லாஷ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் ரொம்பவே நமக்கு கிளியரா சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த டாக்டர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம், இவங்க சைடு இருக்க ஸ்டாண்ட் கரெக்ட் அப்படின்னே வச்சுப்போம். அதுக்கான தீர்வு அவரை வந்து நம்ம கத்தியில குத்தது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சட்டத்தை நம்ம கையில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணிருக்கணும், அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸை கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னு, இஃப் இன்கேஸ் உங்களோட சர்வீஸ் நல்லா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு
ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு கண்டிப்பா அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த விஷயத்த பண்றாங்க. அதையும் நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து ரீசெண்டா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சம்பவம் நடந்தது. அதுவும் நான் வந்து எதுவுமே ஒரு ஃபேப்ரிகேட்டடாவோ இல்லைன்னா ஆன்லைனில் பார்த்துலாம் பேசல. ஸோ ஃபார் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுகிறேன். ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸும் ரொம்பவே சாஃப்ட் கைண்டடாக ரொம்பவே சாஃப்ட் நேச்சராக இருக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு வேலை அந்த டாக்டர் சரியாக வேலை செய்யலாம், தமிழ்நாடு அரசு அவங்கள வன்மையாக தண்டிக்கிறதுக்கான ஒரு டூலும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட முறையிடணும். போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இவங்க விஷயம் பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால் சம்மந்தப்பட்ட டாக்டரையும் நம்மளையும் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த டைமில் உங்களுக்கான ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத உயர் அதிகாரிகிட்ட எடுத்து பேசினீங்கன்னா அவங்க இதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அந்த பர்டிகுலர் காலில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆகாமல் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகாமல் இருந்தால் கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் போடுங்க. மண்டே பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நம்ம வன்முறையை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஒரு பக்கம் சாஃப்ட் டாக்டர்ஸ் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பில் கொடுக்காம அப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்காம ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதை நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன். அது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணியிருப்பேன், அடுத்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து என்கொயரி வச்சு அந்த என்கொயரியை அம்மா கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டு நம்மக்கிட்ட இன்வாய்ஸும் டிஸ்சார்ஜ் சம்மரியும் கொடுத்தாங்க. இந்த சம்பவம் எனக்கு பர்சனலாகவே நடந்திருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே எஜுகேட்டட் வீடியோவாக எனக்கு மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் தப்பு பண்ணிட்டாங்க இல்லை இந்த பேஷண்ட் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒருவேளை டாக்டர் தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு நம்ம வன்முறை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன்லாம் போடலாம். அதனால துறை ரீதியான நடவடிக்கை டாக்டர் மேலே கண்டிப்பாக எடுக்கப்படும். தமிழ்நாடு அரசு இதை ரொம்பவே முழு மூச்சா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை நான் லைவாகவே பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலில் சஃபர் ஆன பேஷண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான தீர்வு அந்த பர்டிகுலர் இடத்துல நடந்ததுன்னு நான் லைவாகவே பார்த்தேன். அந்த விஷயத்தையும் அவங்க பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் டாக்டர்ஸே இப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்ணவும் பண்ணாதீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு மாதிரி இருந்தாங்க, மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க, மொத்த துறையுமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. போலீஸ் அதிகாரிகளும் சரி, எந்த ஒரு துறையிலும் சரி, எங்கேயோ ஒரு சில இடங்களில் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதுவும் சில சூழ்நிலைகள் காரணமாக தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் லிட்ரலி பேசிக். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த டாக்டர் தப்பு செஞ்சுட்டாரு, இன்கேஸ் தப்பு பண்ணிட்டாரு அப்போ எல்லா டாக்டர்ஸும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் நினைக்காதுங்க. நம்ம தமிழ்நாடு அரசுடைய ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸும் ரொம்பவே சாஃப்ட் கைண்டட் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ்.